இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் வீல் சேர். வாங்க இதில் ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னு போய் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீல் சேரில் பார்த்தீங்கன்னா டியூவல் பிரேக் சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு அட்டெண்டர் பிரேக்குமே இருக்குது, அதே சமயம் யூசர் பிரேக்குமே இருக்குது. உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிரேக் லாக்ஸுமே இருக்குது. அட்டெண்டர் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாக் ஆகிடும். திரும்பி ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லிவர் லைட்டாக மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு யூசர் பிரேக்குமே அப்படியே மாதிரி தான். உங்களால் யூசர் பிரேக்குமே லாக் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரோட ஆர்ம் ரெஸ்ட், அதுவுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிளில் தான் வரும். ஸோ அவங்களா பெட்லேருந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆர்ம் ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரோட ஃபுட் ரெஸ்ட், இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான். அதே மாதிரி தான் உங்களுக்கு கீழே இந்த லிவர் வரும். இதுவுமே உங்களுக்கு 3 லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கீழே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 3 லெவலுக்கு மாறும். இது ஃபஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், இது தேர்ட் லெவல். இந்த மாதிரி 3 லெவலில் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேரோட ஃபோல்டபிள் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக் ரெஸ்ட், அது நமக்கு கிளிப் மாதிரி இருக்கும். ரைட்டாக அந்த மாதிரி புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு, ஸோ நம்ம சீட்டை இந்த மாதிரி புஷ் பண்ணி எழுதிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிடும். அதே மாதிரி முன்னாடி சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ட்ராவலிங் வீல் சேர்ன்றதுனால உங்களுக்கு காம்பேக்டான ஃபோல்டபிள் டிசைனில் இருக்கும். அதே மாதிரி லைட் வெயிட், ஸோ ஒரு ஆளே ஈஸியாக உங்களால் இதை ஹேண்டில் பண்ணி தூக்க முடியும்.